பசங்க கிரிக்கெட் பிடிச்சிருக்கு அவனும் ஜாயின் பண்றோம் எந்த ஏஜா இருந்தாலும். பட் இதை மட்டும் நம்ம டே டு டே லைஃப்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகும். இதை பண்ணா கிரிக்கெட் கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகுது ஒரு ரீசனா இருக்கும். தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டைம் தான் எல்லாமே வேலைப்பாடு நடக்குது. ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, மிஷின் ஹார்ட் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, எல்லாமே பண்ணுறது. ஸ்லீப்ல தான் அவங்க வந்து இந்த மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரி பாடியே சார்ஜ் ஆகுது. ஸ்லீப் இஸ் வெரி குரூஷியல். எப்படி ஒரு எக்ஸசைஸோ அந்த மாதிரி ஸ்லீப் இம்பார்ட்டன்ட். ஃபுட் இன்டேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா அந்த 15 வயசுக்குள்ள கிரிக்கெட் ஆடிட்டு அவங்களுக்கு பாவம் இப்போ இருக்கிற வேர்ல்ட்ல பீஸா இருக்கு, சமோசா இருக்கு, இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொன்னா பாவம் அதை என்ஜாய் பண்ணாது. சாப்பிட சொல்லணும், பட் என்ன பண்ணணும்னா ஒரு ஜேர்னல் பண்ணணும், நோட்ல எழுதிக்கணும் இன்னைக்கு சமோசா சாப்பிட்டேன். அந்த சமோசா சாப்பிட்டாக்க 1 மந்த்துக்கு அப்புறம் வேணா சாப்பிடுறேன். ஏன்னா சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. அது என்ன பாவம் அந்த அவுட்டர் வேர்ல்டுல பாக்குறது, அவுட்டர் வேர்ல்டுலயே கஷ்டப்படுறதெல்லாம் இன்னர் வேர்ல்டுல எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய் சட்டியில போய் உழுது, அது கொதிச்சு ஆடுது, பாவம் கஷ்டப்படுது. சமோசா சூட்டுல கொதிக்குது, அப்போ உள்ளுக்குள்ள மிஷின் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும். பரோட்டாவை போட்டு அடிச்சு பின்றான் தோசை கல்லுல, அது எவ்வளவு அடி வாங்கும், போட்டு அடிச்சு போட்டு குங்குறாங்க. அப்போ அவுட்டர் வேர்ல்ட்லயே அவசரப்படுது, உள்ள என்ன பிரச்சனை. ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, இன்னர் வேர்ல்டுக்கு கஷ்டம் அது. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், ஃபுட்டு, சினிமா கூட்டு போகணும், பார்க், பீச் எல்லாம் இருக்கணும். பட் அந்த இடத்துல பேரண்டலோட ரோல் ரொம்ப குரூஷியல்.